ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். சிவகார்த்திகேயன் லைனப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லைனப் தான் அவர் கையில் வச்சுருக்காரு. கரண்ட்டாக அவர் இருக்கிற மார்க்கெட்டுக்கும் கரண்ட்டாக இப்போ இருக்கிற அவர் கையில் இருக்கிற கேரக்டரும் சரி, கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் லெவலில் வந்து இன்னொரு 2 இயர்ஸில் வேறு லெவலில் போக போகிறாரு அவரோட ஸ்டேஜ். பார்த்தீங்கன்னா அமரன், அதாவது ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கமல்ஹாசனோட RKF தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி 2 பேரும் பேரா ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காங்க. கரண்ட்டாக இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் போர்ஷன் போயிட்டு இருக்குன்னா, இந்த படத்தை வந்து ஒரு ரியல் ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SK23 இந்த படத்தை வந்து நம்ம ER முருகதாஸ் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூலை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது SK23 ஃபுல் ஷூட்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ராஜ்குமார் பெரியசாமி ப்ராஜெக்டான அமரன் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டில் ஜாயின் பண்ண போகிறாரு சிவகார்த்திகேயன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி SK24 இந்த டேரக்டர் பொறுத்த பார்த்தீங்கன்னா டான் படத்தோட டேரக்டர். இப்போ வந்து இவங்களை கம்போல ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து திரும்பவும் ஒரு பெரிய தரமான சம்பவம் இருக்குது. சிபி சக்கரவர்த்தி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நானி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு தெலுங்குல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அவர் முடிக்கிறதுக்கு ER முருகதாஸும் ராஜ்குமார் பெரியசாமி ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 2 பேரும் முடிச்சுட்டு வந்து SK24 செம்மையாக குக் பண்ண போகிறாங்க. இவங்க இல்லாமல் நம்ம கோட் படத்தோட டேரக்டர் வெங்கட் பிரபு இவரை சொன்னவொடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைன் ஆஃப் டிஃப்ரெண்ட்டான காம்போ தான் இவங்க 2 பேரும். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒன்றா சேரும்போது ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் வந்து கிரியேட் ஆக போகுது. இந்த காம்போ இந்த லைன் அப் மட்டும் இல்லாமல் புதுசாக, அதாவது குட் நைட் படத்தோட டேரக்டர் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. சிவகார்த்திகேயனோட லைன் அப்பில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நல்ல ஒரு தரமான காம்போ தான். இதை மட்டும் யூஷுவலாக ஒரு கரெக்டாக குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணாருன்னா சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு தரமாக பார்க்க முடியாத ஒரு மார்க்கெட்டே இருக்க போகுது. நீங்கள் இந்த லைன் அப்புக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரோட டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.